காலை வணக்கம். இன்றைய பதிவானது ஸ்டாலின் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. இதன் காரணமாக நேற்று ஒரு காலை கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு புதிதாக ஆட் பண்ணப்பட்ட எம்எல்ஏருக்கும் இந்த நிதியை அறிவிச்சிருக்கிறார். என்ன நிதி என்றால் மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபா மந்த்லி. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்திற்கும் 3000 ரூபாயும், கோடை காலம் என்று ஒரு 2000 அறிவிச்சிருக்கிறார். எடப்பாடியார் அவர்கள் எம்எல்ஏருக்கு 2000 மாதம் என்று அறிவித்தது அவருக்கு தாங்க முடியவில்லை. தோல்வி பயம் வந்து விட்டதால் இந்த முடிவை ஸ்டாலின் எடுத்துள்ளார். அது மட்டும் இல்லை, 2022, 23, 24 கிட்டத்தட்ட 4 வருஷம் கோடைக்காலம் வரும்போதெல்லாம் இதை விட ரொம்ப ட்ரையாக இருக்கும்போதெல்லாம் ஸ்டாலின் தெரியவில்லை. ஏன்னா 27 மாதம் கழித்து தான் இந்த 1000 ரூபா பணத்தை கொடுத்தார். அப்போதெல்லாம் அவருக்கு தெரியல. ஓட்டுக்காக வேண்டி இது மிகப்பெரிய அகெயின்ஸ்ட் தி எலெக்ஷன் கமிஷன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பாடி டன். ஸ்டாலின் இது மிகப்பெரிய ஒரு துஷ்ட பிரயோகம், பதவியுடைய துஷ்ட பிரயோகம் செய்துள்ளார். ஏனென்றால் இது போல் கோடை காலத்துக்கு 2000 அதிகமாக அறிவிக்கக்கூடாது. ஏனென்றால் இப்போ பிப்ரவரி மாதம் தான், மார்ச், ஏப்ரல் அறிவித்தால் கூட பரவாயில்ல. ஆனால் 3 மாதத்துக்கு சேர்த்து 2000 சொல்கிறது தேர்தலுக்காக வேண்டி நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் எண்டில் வருது. அதனால் ஏப்ரல், மார்ச் எண்டில் அல்லது ஜனவரி 1, 2, 3 எலெக்ஷன் நடக்கும். இதை முன்னிட்டு தான் அறிவித்திருக்கிறார். அப்போ தோல்வி பயம் 100க்கு 100 ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. அவர் செய்ய போவது கிடையாது. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லா மினிஸ்டருமே மிகப்பெரிய கரப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. யாரும் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடையாது. எதை போனாலும் திட்டுறது, கேவலமாக திட்டுறது, சமூக நீதி சமூகன்னு சொல்லிவிட்டு மக்கள் மத்தியில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிவிட்டு தாழ்ந்த ஜாதியெலாம் கீழே உட்கார வைக்கிறது. அதுபோல் பல இடத்துல மினிஸ்ட்ரி போய் பார்க்கணுன்னா நிற்க வைக்கிறது, உட்கார வைக்கிறதுல இது போல் பல இதை செஞ்சுருக்கிறாங்க. இது இந்தியாவிலே ஒரு பிஜேபி தான் மதவாதம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மதவாதம் கிடையாது. இவங்க டிஎம்கே தான் ஈகோ சிஸ்டம், டிஸ்பேரிட்டிஸு, ஜாதி வெறி, இது எல்லாமே இருக்கிறது எங்கேதுன்னா ஈக்குவல் ரைட்ஸு டிஎம்கேவில் கிடையாது. அப்படி இருந்துன்னா ஏன் குடும்பம் மட்டும் ஒரே பொறுப்பில் வராங்க? லைக் எம்பரர் மாதிரி கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின். இதுவே தெரியலையா டிஎம்கேவுடைய லெவலு? மக்களே புரிந்து கொள்ளுங்கள். 2026 தேர்தல் உங்களுக்காக தேர்தல். இந்த தேர்தல் செஞ்ச அரசு எடப்பாடியார் அவர்கள் எப்படி செய்திருக்கிறார், டிஎம்கே எப்படி செய்திருக்கிறது, யார் வந்தால் நல்லா செய்வாங்க அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ எடப்பாடியார் சொன்னதெல்லாம் செய்வாங்க, ஏடிஎம்கே செய்வாங்கன்னு சொல்லி உங்களோட மனதில் ஆல்ரெடி இருக்கிறது. அடுத்த சிஎம் எடப்பாடியார் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடித்தாங்க வாழ்த்து.